ஹாய், வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இப்ராஹிம் தியூ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டை பற்றி பார்க்க போகிறோம். மேலும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ஸ்டாக் மார்க்கெட் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு, இந்த டயத்தில் நம்ம முதலீடு பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. அதே நேரத்தில் சில பேர் என்னோட எஸ்ஐபினா நஷ்டத்தில் இருக்குது, நான் இந்த எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணலாமா இல்லை நிப்பாட்டிடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. இன்னும் சில பேர் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறவங்க இப்போ என்ன கேட்குறாங்க, இப்போ மார்க்கெட்டில் முதலீடு செய்யலாமா, சந்தை சரிஞ்சிக்கிட்டு இருக்க டயத்தில் நம்ம முதலீடு செய்யலாமா அப்படின்னு பல பேர் பல மாதிரி கேள்வி கேட்குறீங்க. அந்த கேள்விகளுக்கு எல்லாமே பதில் சொல்கிற மாதிரி தான் இந்த வீடியோ நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். நான் என்னோட பல வீடியோக்களில் மியூச்சுவல் ஃபண்டில் குறிப்பாக ஈக்விட்டி திட்டங்களில் முதலீடு செய்கிறதா இருந்தால் லாங் டேர்ம் இன்வெஸ்டராக வாங்க அப்படின்னு பல தடவை நான் சொல்லியிருக்கேன். ஈக்விட்டி திட்டங்களில் நீங்கள் முதலீடு செய்கிறப்ப உங்களோட முதலீடு காலம் குறைந்தபட்சம் 7லேருந்து 10 வருடங்களாக இருந்தால் மாத்திரம் நீங்கள் ஈக்விட்டி திட்டங்களில் முதலீடு செய்யணும். ஸ்மால் கேப் ஃபண்டுங்கிறது எப்பயுமே அதிகமான ரிட்டர்னும் கொடுக்கக்கூடியது. அதே நேரத்தில் மார்க்கெட் ஃபாலோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெரிய அளவில் நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட முதலீடுகளை பிரித்து நீங்கள் முதலீடு செய்கிறது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். எல்லா பணத்தையும் கொண்டு போய் அதிகமான ரிட்டர்ன் வருதுன்னு சொல்லி கொண்டு போய் ஸ்மால் கேப் ஃபண்ட்லேயே முதலீடு செய்யக்கூடாது. அது ஒரு நல்ல உதாரணம் கிடையாது. மார்க்கெட் விழுகிறப்ப ஃபர்ஸ்ட் அடி வாங்குறது ஃபண்டு எதாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் கேப் ஃபண்டு தான் பெரிய அளவில் விழுவும். அதுதான் பெரிய அளவில் நஷ்டத்தை கொடுக்கும். எப்போ நம்ம ஒரு முதலீடு செய்கிறதா இருந்தாலும் கோலுங்கிறது முக்கியம். அதாவது என்ன பர்பஸ்க்காக நம்ம முதலீடு செய்கிறோம். என்கிட்ட பர்சனலாக நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறீங்க, எனக்கு ஒரு மியூச்சுவல் ஃபண்டை ரெக்கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு இந்த ஸ்மால் கேப் ஃபண்டு சரியா இருக்குமா, எனக்கு இந்த குறிப்பிட்ட ஒரு மிட் கேப் ஃபண்டு சரியா இருக்குமா அப்படின்னு தான் கேள்வி கேட்குறீங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்கவுங்களோட ரிஸ்க்குக்கு தகுந்த மாதிரி தான் ஃபண்டு ரெக்கமெண்ட் பண்ண முடியும். எப்போ நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செஞ்சாலும் என்ன நோக்கத்துக்காக நீங்கள் முதலீடு செய்கிறீங்க அது ரொம்ப முக்கியம். அதாவது உங்களோட பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்கு நீங்கள் முதலீடு செய்யலாம், இல்லை உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக நீங்கள் முதலீடு செய்யலாம், உங்களோட ட்ரீம் ஹோம் நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்காக இப்போலேருந்து ஒரு சின்ன சின்ன தொகையை சேர்த்து நீங்கள் முதலீடு செய்ய விருப்பப்படலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நான் நீண்ட கால அடிப்படையில் தான் முதலீடு செய்ய போகிறேன், எனக்கு இந்த பணம் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் தேவை, 20 வருஷத்துக்கு அப்புறம் தேவை அப்படின்னு நீங்கள் ஒரு கோலை செட் பண்ணணும். இவ்வளோ பணம் எனக்கு தேவை அப்படின்ட்டு நீங்கள் ஒரு கோல் அமௌண்ட்டை செட் பண்ணிவிட்டு நீங்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருங்க. அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு நஷ்டம் அடைகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பல பேர் என்ன சொல்லுவாங்க, மியூச்சுவல் ஃபண்டில் நான் முதலீடு பண்ண போகிறேன், எனக்கு என்னோட கோல் நீண்ட கால அடிப்படையில் தான் அப்படின்னு சொல்லி மியூச்சுவல் ஃபண்டு முதலீட்டுக்கு வருவாங்க. மார்க்கெட்டில் வந்ததுக்கப்புறம் அவங்க மார்க்கெட்டில் நடக்கிற வாலட்டிலிட்டியும் அவங்களுக்கு முதலீட்டில் இருக்க சிறிய சிறிய நஷ்டத்தையும் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு ஃபியர் வந்துடும், நம்மளோட பணம் நஷ்டம் ஆகுதே, நம்ம இதை விட்டு வெளியேறலாம் அப்படின்ட்டு பல பேருக்கு திங்க் பண்ண தோணும். அதே நேரத்தில் நம்ம ஒரு கோல் பிளானிங்கில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த கோலுக்காக ஒரு குறிப்பிட்ட தொகையை நீங்கள் மாதம் மாதம் பே பண்ண போகிறீங்க. அதற்கான பலனை உடனே எதிர்பார்க்கக்கூடாது. 1 வருஷமோ இல்லை 6 மாதமோ நான் முதலீடு செஞ்சுட்டு என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே எனக்கு நஷ்டம் அடையுது, நான் இப்போ என்ன செய்வேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஃபியர் வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்லேயோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ முதலீடு செய்கிறதுக்கு தகுதியான நபர் கிடையாது. உங்களோட இந்த பயத்தை கட்டுப்படுத்திட்டு நீங்கள் ஸ்டே இன்வெஸ்டடாக இருந்தால் மாத்திரம்தான் மியூச்சுவல் ஃபண்டில் லாபம் பார்க்க முடியும். நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செய்கிறதுக்கு வந்திருக்கிறது 5லேருந்து 10 வருஷத்துக்கு அப்படின்ட்டு நீங்கள் ஒரு எய்மோட தான் வந்திருப்பீங்க. அப்படி இருக்கப்ப நீங்கள் ஷார்ட் டேர்மில் இருக்கிற வாலட்டிலிட்டியை பற்றினா கவலைப்படாதீங்க. ஈவன் தோ இப்போ மார்க்கெட் விழுவுறதுங்கிறது நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் 2017லேருந்து 2018 காலகட்டங்களில் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு செஞ்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நஷ்டத்தை தான் காட்டும். ஏன்னு கேட்டிங்கன்னா 2018 ஜனவரியிலேருந்து மார்க்கெட் ஃபாலோ ஆகிட்டு தான் இருக்குது. அப்படி ஃபாலோ ஆகிட்டு இருக்க காலத்தில் நீங்கள் முதலீடு செஞ்சுருந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு இப்போ ஒரு நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் காட்டும். இப்போ நடக்கிற ஒவ்வொரு ஃபால்லையும் நீங்கள் எஸ்ஐபியில் நீங்கள் உங்கள் முதலீட்டை தொடர்ந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். இன்றைக்கே ஒரு வருஷமோ இல்லை ஒரு 6 மாதமோ ஆனதுக்கப்புறம் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோவை டெய்லி நீங்கள் செக் பண்ணுறதே உங்களுக்கு ஒரு ஃபியரை கொடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தரையும் நீங்கள் மார்க்கெட்டில் அந்த ரெட் கலரில் இருக்கிற நெகட்டிவ் ரிட்டர்னை பார்க்க உங்களுக்கு ஒரு பயம் அதிகமாகும். இப்படி அதிகமாக பயம் வர்றதுனால என்ன பண்ணுவீங்க, நீங்கள் உங்கள் முதலீட்டை விற்றுட்டு வெளியில் வந்துடணும்னு பார்ப்பீங்க. ஆனால் எஸ்ஐபிஐ முதலீட்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் நமக்கு முதலீடு செய்கிறதுக்கு நல்ல ஒரு நேரம். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக தான் பல பேர் ஸ்டே இன்வெஸ்டடாக இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் தான் நம்ம செய்கிற சிறிய சிறிய தொகை கூட அதிகமான யூனிட்டுகள் கிடைக்கும்.
நிறைய பேர் நம்மள ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறாங்க. அப்படி ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணுறப்ப நம்ம அதை போய் டெய்லி மானிட்டர் பண்ண போகிறதில்ல. எவ்வளோ முதலீடு வளர்ந்துருக்குன்ட்டு. அப்படி இருக்கப்ப மியூச்சுவல் ஃபண்டில் இருக்க போர்ட்ஃபோலியோ மாத்திரம் டெய்லியை நீங்கள் போய் பார்க்கணுன்ட்டு விருப்பப்படுறீங்க. பார்த்து உங்களோட வரப்போகிற காலங்களில் இருக்கிற நெகட்டிவ் பார்த்து உங்களுக்கு பயம் வரத்தான் செய்யும் தவிர ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வராது. அதனால் உங்கள் போர்ட்ஃபோலியோவை எவ்ரி 6 மந்த் நீங்கள் ரிவ்யூ பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்கள் எஸ்ஐபி எந்த வகையிலையும் நீங்கள் நிறுத்தாதீங்க. இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்குறது எஸ்பிஐயோட ஸ்மால் கேப் ஃபண்டோட பெர்ஃபார்மன்ஸை தான் பார்த்துட்ருக்கோம். ஏற்கனவே இது லாஸ்ட் வீடியோலையும் காட்டியிருந்தேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபண்டு வந்து அதிக பீக்காக போனது வந்து 65.41 போயிருக்கு. இப்போ கரண்ட்லி என்ஏவி பார்த்தீங்கன்னா 47.67 ஆயிருக்கு. இந்த ஃபண்டு கிட்டத்தட்ட 28% ஃபால் ஆயிருக்கு. நாம் இதில் 2 டைப் இன்வெஸ்ட்மெண்ட்டை செக் பண்ண போகிறோம். எஸ்ஐபி வெர்சஸ் லம்சம். இதில் எஸ்ஐபியில் வந்து ஒருத்தர் 5000 ருபீஸ் மெனி 2018 ஜனவரியில் முதலீடு தொடங்குறாருன்னு வச்சுக்குவோம். ஜனவரி 2018 என்ஏவியோட மதிப்பு வந்து 62.16 இருந்துச்சு. 5000 மேனி கிட்டத்தட்ட இப்போ ஜனவரி 2019 ஆகஸ்ட் வரைக்கும் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 மந்த் வருது. அந்த 20 மந்த்தும் ஒருத்தர் 5000 மேனி 5000 ரூபா எஸ்ஐபியில் முதலீடு செய்கிறாருன்னு வச்சுக்குவோம். அவர் செஞ்ச முதலீடு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா அவர் முதலீடு செஞ்சிருப்பாரு. இன்னைக்கு அதோட மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 91,606 இருக்கு. குறிப்பாக நீங்கள் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரியில் அவர் ஸ்டார்ட் பண்ணப்போ அந்த என்ஏவியோட மதிப்பு வந்து 62.16 இருந்துச்சு. ஒவ்வொரு மாதமும் 5000 ரூபா மேனி அவர் எஸ்ஐபியில் முதலீடு செஞ்சதில் அவருக்கு அந்த யூனிட் கிடச்சிருக்க விலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52.84 இருக்குது. 62லேருந்து 52 கிட்டத்தட்ட 10 ரூபா வித்தியாசத்தில் அவருக்கு ஆவரேஜ் ஆகிருக்கு. ஜனவரி 2018 வந்து 1 லட்ச ரூபா இந்த ஃபண்டில் லம்சம் முதலீடு செய்கிறாருன்னு வச்சுக்குவோம். அதாவது மொத்த முதலீடு செய்கிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடச்சிருக்க யூனிட்டோட என்ஏவி மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 62.16 கிடச்சிருக்கு. இன்னைக்கு அவருக்கு கிட்டத்தட்ட 13.74% நஷ்டத்தில் இருக்குது. 21,000 ரூபா கிட்டத்தட்ட அவருக்கு நஷ்டமாக இருக்குது. எஸ்ஐபிக்கும் லம்சமுக்கும் அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அதே நேரத்தில் பாட்டத்தில் நீங்கள் லம்சம் முதலீடு பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவு உங்களுக்கு மார்க்கெட் ப்ரோக்ரஸ் ஆகிறப்ப ரிட்டர்ன் கிடைக்கும். இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறது வந்து எஸ்ஐபியோட முதலீடு தான் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு மாதமும் 5000 ரூபா மேனி முதலீடு பண்ணால் ஃபர்ஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா ஜனவரியில் அவருக்கு கிட்டத்தட்ட 79 யூனிட் கிடைக்குது. 62 ரூபா 74 காசுக்கு. இதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் 5000 ரூபா அவர் முதலீடு செய்கிறாரு. ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா இந்த என்ஏபியோட மதிப்பு குறைய அவருக்கு யூனிட்டோட ப்ரைஸு அதிகமாகிறத நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து ஜூனில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 91 யூனிட் கிடச்சிருக்கு. 54 ரூபா அவருக்கு அந்த என்ஏபியோட மதிப்பு இருந்திருக்கு. அதே மாதிரி அக்டோபரில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவருக்கு கிடச்சிருக்க யூனிட் வந்து 100 யூனிட்டுக்கு மேலே கிடச்சிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த என்ஏபியோட மதிப்பு வந்து 49.66 குறைஞ்சிருச்சு. ஆரம்பத்தில் அவர் தொடங்கின என்ஏபி வந்து 62.74. இப்படி மார்க்கெட்டு இறங்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் அதிகமாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். பிப்ரவரியில் வந்து என்ஏபியோட மதிப்பு வந்து 47.98 இருக்குது. அவர் கிடச்ச யூனிட் பார்த்தீங்கன்னா 104.20 கிடச்சிருக்கு. இந்த மாதம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி அவருக்கு பார்த்தீங்கன்னா 104.80 யூனிட் கிடச்சிருக்கு. என்ஏபியோட மதிப்பு வந்து 47.71 இருக்குது. எஸ்பிஐ ஸ்மால் கேப் ஃபண்டோட என்ஏவி ஹிஸ்ட்ரி உங்களுக்கு எடுத்து காட்டியிருக்கேன். மாதம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து 5000 ரூபா தான். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் அவருக்கு இந்த யூனிட்டுங்கிற எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்திக்கிட்டே போகும். ஒவ்வொரு மார்க்கெட்டு ஃபாலோ ஆகிறப்பவும் ஒவ்வொரு மாதமும் மார்க்கெட்டு சப்போஸ் கீழே விழுந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நாம் செய்கிற முதலீடு வந்து ஆட் ஆகிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு யூனிட் அதிகமாக கிடைக்கும். அதே நேரத்தில் மார்க்கெட்டு ரிவைவ் ஆகிறப்ப மார்க்கெட் வந்து திருப்பி மேலே ஏறுறப்ப உங்களுக்கு யூனிட் அதிகமாக கிடச்சிருக்கும். டக்குன்னு உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டில் வந்துடும். இதுதான் எஸ்ஐபியில் உள்ள பெனிஃபிட்டுங்கிறது. ஐ ஹோப் இன்னைக்கு பார்த்த இன்ஃபர்மேஷனில் வந்து எஸ்ஐபியில் நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு ஒரு நல்ல தருணம். இப்போ இருக்கிற மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிற ஒவ்வொரு டயத்தையும் வந்து நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம எடுத்துக்கிட்டு முதலீடு செய்யணுங்கிறது தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலுக்கு. இதேமாரி நல்ல ஒரு டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.